हाय फ्रेंड्स नांगा हैप्पी होम मेकर सुगन्या நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெண்டைக்காய் பொரியல். அதுக்கு வெண்டைக்காய் குட்டி குட்டிஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து சால்ட், மிளகாய் தூள். நான் சாம்பார் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்க சாதா மிளகாய் தூள் கூட எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல ஆயில் ஹீட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து போட்டுக்கோங்க, பொரிஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்க எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸ்ல போட்டு சாப்பிட்றவங்க பொரியல் மாதிரி அவங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்த உடனே கொஞ்சமா உப்பு காரம் போட்டுக்கோங்க. நல்லா கலரிடுங்க. நிறைய போட்டாலும் பரவாயில்ல, அந்த ஹோல்ஸ்ல இறங்கிடும். அதே மாதிரி நல்லா இன்னும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் ரச சாதத்துக்கோ இல்ல தயிர் சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா எடுத்துக்கலாம். பார்த்து கொடுங்க, பொங்கி வரும். வெண்டைக்காய் நீங்க கட் பண்ணி வச்சிட்டாலே போதுங்க. டைம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வத்தல் பொரிக்கிற மாதிரி தான். சும்மா நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். சாதத்துக்கான கொஞ்சம் சாஃப்டா எடுத்துக்கோங்க. வெந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரசம் சாதம் இல்ல வேற எதுக்காகனா தயிர் சாதத்துக்குன்னா தொட்டு சாப்பிட்ற மாதிரினா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா எடுத்துக்கலாம். நீங்க வீட்டுல கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லா இருக்கு, கிறிஸ்பியாவும் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது டிஃப்ரெண்டாவும் இருக்கும். இந்த பொரியல் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.